Hello viewers, welcome to 234 Wheels. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி Honda CBR 250. இந்த வண்டி ஒரு வகையில் என்னோட ஃபேவரட் பைக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டியை தான் பார்த்தீங்கன்னா நான் நேஷனல் சாம்பியன்ஷிப்புக்கும் சரி இல்லை ஏஷியன் ஜிபிக்கும் சரி நான் ரேசிங் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பைக்கை வச்சு தான். இந்த பைக்கில் தான் நான் நேஷனல் சாம்பியன்ஷிப்பும் வின் பண்ணேன் 2013. அதே மாதிரி 2014 நான் ஏஷியன் ஜிபிக்கு ஓட்டுறதுக்கும் இந்த வண்டியை வச்சு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரோட் யூஸ்க்கும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரேசிங்க்கும் வேர்ல்டு வைடு யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக ஏஷியா சைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கண்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, மற்ற கண்ட்ரிக்கெலாம் அவங்கவுங்க மேனுஃபேக்சர் அந்தந்த கண்ட்ரியில் பண்ணுறாங்க. ஸ்பெஷலாக இந்த வண்டி கேட்டிங்கன்னா தாய்லாந்து, ஜப்பான், மலேசியா, இந்தியா, இந்தோனேஷியா இந்த கண்ட்ரிலாம் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி எல்லா கண்ட்ரிலையும் அவங்க லோக்கல் நேஷனல் சாம்பியன்ஷிப்க்கும் இந்த பைக்கை யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி யூரோப் சைட்லயும் இந்த பைக்கை நிறைய யூஸ் பண்றாங்க ரேசிங்காக. இந்த வண்டி லுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கும், பார்க்கும்போது தெரியும். இதோட பெயிண்டிங் அண்ட் இதோட கிராபிக்ஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவா பண்ணிருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முழுக்க இந்த பைக் வந்து ஸ்போர்ட்ல வந்து அவங்க இன்வால்வ் பண்றாங்க. ஹோண்டா வந்து இந்த சாசி, இந்த பைக் என்ஜின் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சைடு யூஸிங்க்கும் சரி ஒரு ரேசிங் யூஸ்க்கும் சரி ரெண்டுக்கும் சேர்ந்த மாதிரி தான் அவங்க டிசைன் பண்ணிருக்காங்க. பிளஸ் இதோட கலர் ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கலர் பாத்தீங்கன்னா 2013 அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணாங்க. அது வந்து இந்த மாதிரி பெயிண்டிங்ல தான் அவங்க பண்ணாங்க. ஸோ அதே எடிஷனை தான் பாத்தீங்கன்னா ரோட் யூஸ்க்கு அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கு ரைட் பண்ணணும்னு லைக் பண்றாங்க. அந்த லுக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவா இருக்கணும்னு லைக் பண்றாங்க. ஸோ அதனாலேயே இதோட பெயிண்டிங், இதோட டிசைன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி ஒரு ரெப்ளிகா மாதிரி ரோட் யூஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் பைக். ஸ்பெஷல் எடிஷன் பைக்னு ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா இதோட பெயிண்டிங், இதோட கிராபிக்ஸ் வச்சு தான் சொல்றேன். இதோட கிராபிக்ஸ்ல என்ன ஸ்பெஷல்னா இதோட கிராபிக்ஸ் பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி 2013 அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ண அதோட டிசைனை தான் ரெப்ளிகாவா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க ரெப்சால்னு ஒரு இது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த ரெப்சால் என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து அவங்களோட ஸ்பான்சர். இது வந்து யூரோப்ல ஒரு பெட்ரோல் கம்பெனி அண்ட் அது மட்டும் இல்ல ஆயிலும் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. இப்ப நம்ம ஊர்ல எப்படி இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் ரெப்சால்ன்றது ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் இந்த HRC பத்தி முக்கியமா சொல்லணும். இந்த HRC என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஹோண்டா ரேசிங்க தான் HRCன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லா பைக்லயும் கொடுக்க மாட்டாங்க. நார்மலா அவங்களோட ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பைக்ல மட்டும் தான் அந்த HRCன்றதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஏன்னா ஹோண்டா ரேசிங்க்கு எப்பவுமே அவங்க ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் இதோட சாசியும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னு பார்த்தா இந்த சாசி பாத்தீங்கன்னா நார்மல் பைக்ல ஒரு மேட் பினிஷ்ல வரும், அதுவும் ஒரு பிளாக் இல்ல ஒரு கிரே பினிஷ்ல தான் வரும். இப்போ இந்த சாசி பாத்தீங்கன்னா இந்த வண்டியில சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. நார்மலான பைக்ல இது ஒரு மேட் பினிஷ்ல பிளாக் கலர் இல்ல ஒரு மாதிரி கிரேல கொடுப்பாங்க. இந்த வண்டியில மட்டும் தான் சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்க. எதுக்காக சில்வர் கலர்ல கொடுத்துருக்காங்கன்னா இந்த வண்டியோட பெயிண்டிங் பாத்திருக்கீங்க, இது வந்து அவங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்ல ரைட் பண்ற கலர் டிசைன் நான் சொன்னேன். அந்த பைக்ல பாத்தீங்கன்னா அலுமினியம் சாசி வரும். அந்த சாசியோட லுக் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் கலர்ல இருக்கும். சோ இதுக்கு வந்து எல்லாமே அந்த பினிஷ்ல இருக்கணும், பாக்கிறதுக்கு அதே லுக் கிடைக்கணும்ன்றதுக்காக சாசிய இந்த எடிஷனுக்கு மட்டும் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க அவங்களோட விங் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கார்பன் ஃபைபர் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இது வந்து கார்பன் ஃபைபர் இல்ல, பட் அந்த பினிஷ் அந்த டிசைன்ல கொடுத்துருக்காங்க. அந்த இதுல அவங்க ஒரிஜினல் பைக்ல பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதுவும் இதுல காட்டுறதுக்காக கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வண்டி ஓவராலா சைட்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன அந்த ரேசிங்க்கு யூஸ் பண்றாங்களோ அதே மாதிரி ஒரு ரெப்ளிகா வந்து இந்த வண்டியை பண்ணி கொடுத்துருக்காங்க. டிசைன்ஸ் மட்டும் ஓவராலா இந்த வண்டியில லுக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ரெப்ளிகா வந்து அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி பண்ணணும், ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஒரு இடத்துலயும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நல்லா பினிஷ் பண்ணிருக்காங்க. இது பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட அதே பைக் மாதிரி இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா அந்த பைக்ல கொஞ்சம் ரைட் பண்ணோம், அந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணோம், நம்ம கஸ்டம் மேட் பெயிண்டிங்லாம் நிறைய பண்றோம்.
பட் நம்ம பண்ற கஸ்டம் மேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷ் கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரிஜினாலிட்டி லுக்கு கிடைக்காது. பட் இது வந்து ஒரு மேனுஃபேக்சரே வந்து அந்த மாதிரி கொடுக்கறதுனால நிறைய பேர் இதை வாங்குறதுக்கு வந்து முன் வராங்க. பிளஸ் இது பாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஓவராலா ஒரு சூப்பர் பேக்கேஜா அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வண்டியில பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்னு வந்து இந்த எடிஷன் கொடுக்குறாங்க. இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஹோண்டாவோட ஸ்டாக் கிராபிக்ஸோட ஒன்னு கொடுக்குறாங்க. இன்னொரு கலர் ஒரு ஃபுல் ரெட் அண்ட் சில்வர்ல கொடுக்குறாங்க. ஒரு ஃபுல் பிளாக் அண்ட் சில்வர்ல கொடுக்குறாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல கொடுக்குறாங்க. இந்த கிராபிக்ஸ் வர வண்டிக்கு, இந்த டிசைன் வர வண்டிக்கு மட்டும் கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வருது. மற்றபடி எல்லாமே சேம். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்ரெஸ்ட், இந்த சைலன்சர் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நல்ல இந்த வண்டிக்கு என்ன லுக் வேணுமோ, இந்த ஸ்பெஷலா இந்த எடிஷன்ல இந்த ஓவராலா இந்த பைக் 250க்கு என்ன லுக் வேணுமோ, இதோட அவுட்லுக் எப்படி நல்லா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதுவும் டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த ரேசிங் ஃபுட் பேக் மாதிரி இவங்க பண்ணிருக்காங்க. இந்த ஃபுட் பேக் பாத்தீங்கன்னா நம்ம நார்மல் பைக்ல யூஸ் பண்ற மாதிரி இல்ல. நார்மல் பைக்லாம் வெறும் ராட் டைப்ல வரும். ராட் டைப் வந்து உங்களால ஃபோல்ட் பண்ண முடியாது. பட் இதை வந்து ஃபோல்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த பிரேக்கிங் லீவர் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவ் லுக்ல கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற பில்லியன் ரைடர் உட்கார்ற அந்த ஒரு ஃபுட் பேக் பாத்தீங்கன்னா ஒரு நல்லா கொடுத்திருக்காங்க. அந்த ஃபுட் ரெஸ்டர் வந்து ஒரு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டிவா அந்த இதுல வந்து அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸாஸ்டும் அதே மாதிரி தாங்க. இந்த வண்டியை பத்தி இன்னொன்னு சொல்லணும்னா ஒரு ஃபயர் பிளேட்னு இருக்கு ஹோண்டால 1000cc. அந்த பைக்கை வந்து ஒரு சின்னது பண்ண மாதிரி தான் இந்த பைக் பண்ணிருக்காங்க. அதுல வர மாதிரியே தான் எக்ஸாஸ்டும் இதுல பண்ணிருக்காங்க. அதுல கொஞ்சம் பெருசா வரும். அந்த பைக்கு ஏத்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணிருந்தாங்க. இப்போ இந்த பைக்குக்கு எந்த சைஸ்ல வேணுமோ, இதுக்கு என்ன டெக்னாலஜி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸாஸ்டும் பண்ணிருக்காங்க. இது ஓவராலா ஒரு சூப்பர் பைக். இன்னைக்கு இருக்கிற இதுல எல்லாராலையும் சூப்பர் பைக் வாங்கி ஓட்ட முடியாது, ஸ்பெஷலா நம்ம கண்ட்ரில. ஏன்னா நம்ம நிறைய டியூட்டி பே பண்ண வேண்டியது வருது. அது ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கூட. அது மட்டும் இல்ல, நம்ம ரோட்ல பாத்தீங்கன்னா சூப்பர் பைக் ஓட்டுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். பட் நிறைய பேருக்கு வந்து அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் பைக் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஹோண்டா இந்த பைக்கை லான்ச் பண்ணது அவங்களுக்கு ஒரு சக்சஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதோட பவரும் சரி, இதோட லுக்கும் சரி எல்லாருக்கும் நிறைய பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இதோட பிரைசிங்கும் ஒரு ஓவராலா வந்து எல்லாருக்கும் ஒரு வாங்குற லெவலுக்கு இருக்கு. ஏன்னா இந்த பைக் பாத்தீங்கன்னா நார்மலா ஒரு 100cc அப்படி இல்ல அந்த மாதிரி ஒரு செக்டார்ல இந்த மாதிரி டிசைன் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சேல் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். ஒரு 250ccல அவங்க இந்த டிசைன் பண்ணதுனால பாக்குறவங்களுக்கு வண்டி என்ஜினும் பெரிய என்ஜின், இந்த மாதிரி ஒரு ஃபிட்டிங்லாம் இருக்கும்போது, அதே ஸ்பெஷலா இந்த ஃபேரிங்லாம் இருக்கும்போது கேட்டீங்கன்னா கொஞ்சம் விண்டை பிளாக் பண்ணும். சேம் டைம் இது வந்து ஒரு அட்வான்டேஜும் கூட விண்டுக்கு. அந்த மாதிரி டைம்ல என்ஜின் பெருசா ஒரு நல்ல சிசி, ஒரு 250cc அந்த மாதிரி என்ஜின் இருந்தா தான் அது ஒர்க்கிங் வந்து நல்லா பண்ணும். அது இல்லைன்னா அது பண்ணாது. அதுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பைக் என்ஜினும் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஓவரால் லுக், அந்த ஃபேரிங், அந்த பிரைஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி பண்ணிருக்காங்க. இது இந்தியாவில லான்ச் பண்ணது அவங்களுக்கு ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம். இந்த பைக் ஃபர்ஸ்ட் டைமா இந்தியாவில ஹோண்டா வந்து 250cc என்ஜின்ல ஒரு ஃபுல் ஃபேரிங் பைக் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு காம்பாக்டா இருக்கு பாக்குறதுக்கு. சேம் டைம் லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து ஹோண்டாக்கு வந்து ஒரு சக்சஸ்ன்னு சொல்லலாம் கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்த பைக் இது. அதே மாதிரி அவங்க கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல சக்சஸ் பைக் ஹோண்டாக்கு. இந்த வண்டியோட டிஸ்க்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இதுல ஃபர்ஸ்ட் டைமா ஏபிஎஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நார்மலா எல்லாருக்கும் ஏபிஎஸ் பிரேக்கிங் அப்படின்னு தெரிஞ்சது கார்ல மட்டும்தான். பட் இவங்க வந்து 2 வீலர்லயும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பிரேக்கிங் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். பிரேக்கிங் டைம்ல என்ன சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தா, வெட் டைம்ல பிரேக்கிங் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். இந்த பிரேக்கிங் ஏபிஎஸ் வந்து ஒரு ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க ஃபுல் ஃபார்ம்ல. அது வந்து ஒரு நல்ல பிரேக்கிங் கொடுக்கும். பிளஸ் வந்து உங்க பைக்கை வந்து ஸ்கிட் பண்ணாது, ஒரு ஸ்டேபிளா உங்க பைக்கை ஸ்டேபிள் பண்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்லயும் கொடுத்திருக்காங்க, ரியர்லயும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இதுல வந்து காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. நம்ம எந்த பிரேக் அப்ளை பண்ணாலும், ரியர் அப்ளை பண்ணாலும் சரி, இல்ல ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணாலும் சரி, அது வந்து பாத்தீங்கன்னா 2 பிரேக்கையும் ஈவனா வந்து அது பிடிக்குது. அதனால பாத்தீங்கன்னா உங்க பைக் வந்து ஒரு ஹேண்ட்லிங் பேக்கேஜ்ல உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். நல்ல ஹேண்டில் ஆகும் உங்களுக்கு அந்த பைக். சோ ஓவராலா வந்து இந்த பைக்கோட ஹேண்ட்லிங்க்கு அது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த வண்டியில ரியர் சஸ்பென்ஷனும் டிஃபரெண்டா பண்ணிருக்காங்க.
எல்லாமே நார்மல் வண்டியில இருக்கிற மாதிரி இல்லாம, இப்போ நார்மல் வண்டியில பாத்தீங்கன்னா ஸ்விங் ஆர்ம்க்கும் உங்களோட சாசிக்கும் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஃபிட் இருக்கும். பட் இதுல அப்படி இல்லாம ஒரு ப்ரோ லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் என்ன சப்போர்ட் பண்ணும் கேட்டா, உங்களோட குஷன், உங்களோட ரீபவுண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்மூத்தா ஆக்ஷன் பண்ணும். இதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் கிடைக்கும், ஹேண்ட்லிங்கும் ஒரு நல்ல ஹேண்டில் ஆகும். ஸோ இதோட சஸ்பென்ஷனும் ஒரு ஸ்பெஷல்னே சொல்லலாம். இந்த வண்டியில பாத்தீங்கன்னா டயர் கூட ரொம்ப டிஃபரெண்ட். நார்மலா ரெகுலர் வண்டியில வர மாதிரி இல்லாம இந்த வண்டிக்குன்னு தனியா டயர் பண்ணிருக்காங்க. கான்டினென்டல் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல கோ கான்டி அப்படின்ட்டு இதுக்கு டயர் பண்ணிருக்காங்க. இந்த கான்டினென்டல் என்ற பிராண்டு காருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், ஸ்பெஷலா அப்ராட்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அந்த கம்பெனி கிட்ட இருந்து நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்காக இந்த வண்டிக்கு ஒரு நல்ல கம்ஃபர்ட் கிடைக்கிறதுக்காக ஒரு டயர் டிஃப்ரெண்டா பண்ணிருக்காங்க. இந்த வண்டிக்குன்னே பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு டியூப்லெஸ் டயர் கூட. இந்த டயரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து கிரிப் நல்லா பண்ணும், அதே மாதிரி உங்களோட ஹேண்ட்லிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்களோட ரோட் லைஃப், நம்ம டயர் லைஃப் வந்து நல்லா கிடைக்கும். நம்ம இந்தியன் ரோடு, ஸ்பெஷலா நம்ம இந்தியன் ரோட்க்கு ஒரு நல்ல குஷன் கிடைக்கும், ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். இந்த வண்டியோட ரியர் டயர் நல்லா பிராடா கொடுத்திருக்காங்க. அதோட ப்ரொஃபைலும் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி அதோட வெளியிருந்து பார்க்கும்போது அதோட லுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் ரொம்ப பிராடா கொடுத்திருக்காங்க அப்படின்னா, இதோட ஹேண்ட்லிங் பிளஸ் இதோட கிரிப்பிங் லெவல், இதோட வெயிட் பேலன்ஸ் எல்லாமே பண்றதுக்காக தான் கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த டயர்னால ஒரு நல்ல ஹேண்ட்லிங் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், ஒரு நல்ல கிரிப் லெவல் கிடைக்கும். இந்த வண்டியில 5 ஃபோக் அலாய் கொடுத்திருக்காங்க, 17 சைஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில மட்டும்தான் ஆரஞ்சு கலர் வீல் வருது, ஸ்பெஷலா இந்த எடிஷனுக்காக. நார்மல் கலர் வண்டியிலலாம் சில்வர் கலர் வருது. ஸோ இந்த லுக் வந்து அலாயும் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டிவா கொடுத்திருக்காங்க, பார்க்க வந்து ரொம்ப அழகா இருக்கு. இந்த வண்டியில டெலஸ்கோபிக் ஃப்ரண்ட் ஃபோக் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரண்ட் ஃபோக் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹெவியா, ஒரு நல்ல சாலிடா கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலா நிறைய வண்டியில பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்க் வந்து ரொம்ப குறுகலாகவும் ஒரு ரொம்ப மெலிசா கொடுப்பாங்க. அது வந்து ஹேண்ட்லிங்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்காது. இந்த வண்டியில அந்த மாதிரி இல்லாம இந்த வண்டிக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லுக்கும், அந்த ஃபோர்க்கோட லுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு நல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் அதுல இருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஹெட்லாம்ப், ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி திரும்ப அந்த ஃபயர் பிளேட், அதுல என்ன அந்த பைக் லுக் இருக்கோ அதையே ஒரு சின்னதா ஒரு காம்பாக்டா பண்ணிருக்காங்க இந்த வண்டிக்காக. இண்டிகேட்டர், ஒரு காம்பாக்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அது ஓவராலா இது பார்க்க ஃப்ரண்ட் லுக் நல்லா இருக்கு. இதுல ஒரு சின்ன குறை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதோட மிரர்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த மிரர் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா கொடுத்திருக்காங்க. மிரர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு ரைட் பண்றதுக்கு. பட் கொஞ்சம் சின்னதா அவங்க டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஃப்ரண்ட் பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வண்டியில 250cc என்ஜின் வருது, லிக்விட் கூலண்ட் என்ஜின், சிங்கிள் சிலிண்டர். அதுக்கப்புறம் இந்த வண்டி ஒரு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வருது. ஒரு கியர் பாத்தீங்கன்னா டவுன், மத்த 5 கியர் அப் வருது. அது மட்டும் இல்ல, இது வந்து இந்த வண்டியில பவர் பாத்தீங்கன்னா 25.3 PS பவர் இருக்கு. அதுக்கப்புறம் 22.9 Nm டார்க் இருக்கு இந்த வண்டியில. இந்த வண்டியோட ஒரு ரைடிங் குவாலிட்டி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சூப்பரா இருக்கும். நீங்க ரைட் பண்ணும்போது அதை கண்டிப்பா ஃபீல் பண்ணலாம். என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஸ்மூத்தரா இருக்கும். ஒரு அந்த ஓவர் ஹீட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராது. சில வண்டிலாம் இப்போ ஒரு 2-3 வண்டி வருது, அதுல பாத்தீங்கன்னா ஓவர் ஹீட் ப்ராப்ளம் வருது. நம்ம நார்மலா நமக்கு இருக்கிற டிராபிக்ல ஓட்டும் போது நம்ம 2 சைட்லயும் பாத்தீங்கன்னா உங்களால அந்த ஹீட்டை ஃபீல் பண்ணலாம், நல்லா ஃபீல் பண்ணலாம். உங்களால ஃபுட் பேக்ல கால் வச்சு ஓட்டுறதுக்கு கஷ்டமா இருக்கும். பட் இந்த வண்டியில அந்த மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல என்ஜின் கொடுத்திருக்காங்க. ஒரு கியர் ஷிஃப்டிங்ல இருந்து கிளட்ச் யூஸ் பண்றதுல இருந்து எல்லாமே ஒரு ஸ்மூத்தா இருக்கு. ஒரு நல்ல சாலிட் என்ஜின் கொடுத்திருக்காங்க. நான் இப்போ இந்த CBR 250 டெஸ்ட் ரைட் பண்ணிட்டு இருக்கேன்.
இந்த வண்டி பாத்தீங்கன்னா சீட்டிங் பொசிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு ஒரு சாலிடா இருக்கு வண்டி, அது மேல நம்ம ரைட் பண்றதுக்கு, அது உட்காந்து ரைட் பண்றதுக்கு. பட் இந்த வண்டி ஒரு சின்ன சின்ன டேர்னிங்ல திருப்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட வெயிட் கொஞ்சம் அதிகம். அதே மாதிரி இந்த வண்டியோட பாடி பொசிஷன்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஒரு சின்ன சந்தெல்லாம் திருப்பத்துக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி இதோட பவர், இதோட இன்ஜின் எப்படி இருக்குன்னு பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. இதோட கியர் ரேஷியோல இருந்து எல்லாமே. இதோட கியர் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி ஹைவேக்கும் கண்டிப்பா கம்ஃபர்டபுளா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே மேட்ச் ஆகுது. சம்டைம்ஸ் ஒரு 4th கியர் 5th கியர்ல நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு லோ ஆர்பிஎம், ஒரு லோ ஸ்பீட்ல நம்ம வண்டி மூவ் பண்ணோம்னா ஒரு அந்த நாக்கிங் நாய்ஸ் கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகுது வண்டி. மற்றபடி பாத்தீங்கன்னா ஒரு இன்ஜின் வந்து நல்லா இருக்கு. கியர் ஷிஃப்டிங் ஒரு ஸ்மூத் ஷிஃப்டிங்கா இருக்கு. கிளச்சும் அதே மாதிரி ஒரு ப்ராப்பரா இருக்கு. எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. இந்த வண்டியில நம்ம ஸ்பெஷலா ஒன்னு சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தா இதோட பிரேக்கிங். இதோட ரியர் பிரேக் நம்ம அப்ளை பண்ணோம்னா 2 பிரேக்குமே ஆட்டோமேட்டிக்கா, ஃப்ரண்ட் பிரேக்குமே அது வந்து பிடிக்கும். சோ இதனால வண்டி ரொம்ப ஸ்டேபிள் ஆகுது. இந்த ஏபிஎஸ், ஸ்பெஷலி இந்த ஏபிஎஸ் வந்து ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லலாம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் பைக்கு, ஸ்பீடும் கொஞ்சம் அதிகமா போகும். அதுக்கேற்ற மாதிரி பிரேக்கிங்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணாதான் நம்ம சம்டைம்ஸ் ஹை ஸ்பீட்ல பிரேக் பண்ணும்போது கம்ஃபர்டபுளா இருக்கும். அதே மாதிரி இதுக்கு அந்த ஏபிஎஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. நான் ஒரு 120, 130ல கூட நான் இது பிரேக்கிங் ட்ரை பண்ணேன். ஒரு ஹார்ட் பிரேக்கிங் பண்ணும்போது கூட பைக் ஒரு அன்ஸ்டேபிள் ஆகல, ரொம்ப ஸ்டேபிளா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வண்டி வந்து ஒரு ஃபெவிக்விக் போட்டு ஒட்டின மாதிரி ஒரு ஜாம் பண்ணி பிடிக்குது. சோ அது வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு இந்த பைக். ஒரு ரொம்ப மேஜர் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த வண்டிக்கு. இதோட வீல் பேஸ், இதோட டயர் பேஸ் எல்லாம் பார்த்து இந்த வண்டி ஓட்டும் போது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ரைடிங்க்குன்னு இந்த பைக் பண்ண மாதிரி இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு சூப்பர் பைக் ரைட் பண்ணணும்னு ஆசையா இருக்கும். இந்த வண்டியை ரைட் பண்ணும்போது அந்த ஃபீலிங் கிடைக்குது. அந்த பவர்லயும் சரி, அந்த பைக்கோட ஹேண்ட்லிங், அந்த பைக்கோட ஒரு சைஸ் எல்லாமே பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீலிங் கிடைக்குது. சோ இதுல பில்லியன் ரைடர் பின்னாடி உட்கார்றவங்களுக்கும் ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. பில்லியன் ஹோல்டர் எல்லாமே கம்ஃபர்டபுளா இருக்கு. ஃபுட் பேக் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு ரேசிங் ஸ்டைல்ல நம்ம உட்கார்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி சேம் டைம் ஒரு பெயின் இல்லாம ஒரு ப்ராப்பரா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட மீட்டர் ஏரியால பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ப்ளூ கலர்ல ஒரு சின்ன ஒரு லைட் மாதிரி கொடுத்திருக்காங்க உள்ள. அது வந்து ஒரு ட்ரீம் லைட் மாதிரி இருக்கு பாக்கிறதுக்கு. நைட் டைம்ல அது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதே மாதிரி அதோட ஆர்பிஎம் மீட்டர்ல வர நீடில் கூட ரொம்ப அழகா இருக்கு. அது வந்து ஒரு லைட்டிங் மாதிரி தெரியுது. நைட் டைம்ல நம்ம கிளீனா ஜட்ஜ் பண்ண முடியும். என்ன ஆர்பிஎம்ல நம்ம டிராவல் பண்றது பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இந்த வண்டியில பாத்தீங்கன்னா மீட்டர்ல ஏபிஎஸ் ஓட இது கொடுத்திருக்காங்க, சிம்பிள் கொடுத்திருக்காங்க. ஏபிஎஸ் இருக்க வண்டிக்கு அது நமக்கு இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில எவ்வளவு ஃபியூல் இருக்குன்றத வந்து இண்டிகேட் பண்ணுது மீட்டர்ல அந்த ஒரு டிஸ்பிளே வந்து. அதுக்கப்புறம் இதோட டெம்பரேச்சர் எவ்வளவு, வண்டியோட டெம்பரேச்சர் என்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, இதுல வந்து நம்ம ஸ்பெஷலா இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. என்ன டைமிங் செட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்ச் யூஸ் பண்ணலனாலும் நம்ம அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா என்ன டைம் அப்படின்றத நம்ம ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த வண்டியில வந்து ஸ்விட்சஸ் எல்லாம் நார்மலா கொடுத்திருக்காங்க. எல்லா வண்டியிலயும் இப்ப வர மாதிரி ஆஸ் யூசுவல். ஏன்னா இப்ப வந்து நிறைய வண்டியில நம்ம அந்த மாதிரி ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணி பழகிட்டோம். சோ இதுலயும் அதே மாதிரி ஒரு காமனா கொடுத்திருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு.